கிராமங்கள்னு சொன்னோனே அதுக்கே ஒரு தனி அடையாளங்கள் வந்து எப்பயுமே அதுக்கு இருக்கும். அதேமாதிரி நம்ம கிராமமும் அப்படித்தான். நம்ம கிராமத்தோட வடக்கு பகுதி வந்து எப்பயுமே வந்து வறட்சியான பகுதி. இத நாங்க வந்து வடகொல்லின்னு சொல்லுவோம். இந்த பகுதியில வந்து நமக்கு எப்பயுமே புதர் மண்டியே இருக்கும். இதில வந்து எப்பயுமே பயிர் பண்றாங்கன்னா, அது மானாவாரி பயிரா தான் இருக்கும். மழைய நம்பி தான் அந்த பயிர் பண்ணுவாங்க. இந்த வடகொல்லிக்கு நாங்க எப்பயுமே சின்ன வயசுலேருந்து சுத்திட்டே கிடப்போம். இங்க வந்து எப்பயுமே நமக்கு ஏதோ ஒரு மூலிகை தேவை, இல்ல ஏதாவது ஒரு அரிதான பொருள் கிடைக்கணும்னா, நம்ம இங்க தான் வந்து தேடுவோம். இப்ப கூட பாருங்க, நான் பெரண்ட பறிக்கிறதுக்கு அந்த வடகொல்லி பக்கம் வந்தேன். அதே சமயம் வந்து நம்ம நெறைய கலாக்கா கெடைச்சிருக்கு நமக்கு. இந்த கலாக்கா வந்து இந்த மழை பருவம் தொடங்குற சீசன், அதாவது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும்போது வந்து நமக்கு இந்த கலாக்கா நெறைய பூக்கள் எடுத்து நெறைய காய்கள் வைக்கும். நீங்க பாருங்க வீடியோல எவ்வளோ காய்கள் கெடைச்சிருக்குன்னு. இந்த பழம் வந்து நல்லா இனிப்பா இருக்கும். அதே சமயம் வந்து காய்கள் வந்து புளிப்பா இருக்கும். இது சாப்பிடலாம். நாங்க சின்ன வயசுலேருந்து நெறைய சாப்பிட்டுருக்கோம். இந்த மாரி பழங்கள் வந்து எப்பயுமே சீசன்ல தாங்க கிடைக்கும். நமக்கு எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது மாரி அந்த கிராமப்புற பகுதிகள்ல, இந்த புதர் பகுதியில தான் அதிகமா கிடைக்கும். இந்த பழங்கள பறிக்க லேட் ஆகும் போல, நம்ம பழங்கள இருக்க கிளைகள மட்டும் எடுத்துப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.